சர்க்கரை சேர்த்துனோடனே கொஞ்சம் இலகி வரும், கொஞ்சம் நேரம்னா அது சரியாயிடும். பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் செய்ய போகிறோம். அதுதான் வந்து கேரட் அல்வா. நம்ம வீட்டில் வந்துட்டு எதுவுமே ஸ்வீட் செய்ய தெரியாதவங்க கூட இந்த அல்வா வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்க முடியும். அது எப்படி செய்கிறதுன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். கேரட் அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: 2 கிலோ கேரட், 1.5 லிட்டர் பால், 1 கிலோ சர்க்கரை, 1/4 லிட்டர் நெய், 100 கிராம் முந்திரி, 50 கிராம் பாதாம், 20 கிராம் வெள்ளரி விதை, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. கேரட் அல்வா செய்கிறதுக்கு நம்ம இப்போ 2 கிலோ கேரட் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி பெருசாக எடுத்துருக்கோம். இந்த கேரட்டை நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு நம்ம கேரட் திருவுறதில் வச்சு திருவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கேரட் எடுத்துருக்கோம். அதுக்கு மேல் பக்கமும் கீழ் பக்கமும் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம பீலர் வச்சுட்டு இந்த கேரட் இந்த இதை வந்து தோல் வந்து சீவிக்கலாம். இப்போ நம்ம கேரட்லாம் நம்ம தோலெல்லாம் சீவி எடுத்து வச்சுருக்கோம். கேரட் திருவுறதில் வச்சு திருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸான திருவியில் வச்சு நல்லா திருவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேரட் அல்வா செய்கிறதுக்கு கேரட்லாம் நம்ம துருவி எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு வடசட்டி வச்சுக்கலாம். அல்வா செய்கிறதுக்கு அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணணும். நம்ம இந்த வடசட்டி அடிகனமாக இருக்கனால நம்ம இதையும் யூஸ் பண்ணுறோம். அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யில் நம்ம பாதி நெய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரியும் பாதாமும் வறுக்கிறதுக்காக இந்த நெய் சேர்த்துருக்கோம். அடுத்தது நம்ம நெய் சூடானதும் எடுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க பாதாம் சேர்த்துக்கலாம். பாதாமும் முந்திரியும் லேசாக வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அதே நெய்யில் நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கேரட் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பால் சேர்த்துக்கலாம். இந்த பால்லையே வந்து இந்த கேரட் வந்து வேகணும். அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம்.
இப்போ வந்து கேரட் நல்லா வெந்துருச்சு, அதில் இருக்க பாலெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துனோடனே கொஞ்சம் இலகி வரும், கொஞ்சம் நேரம் ஆனால் அது சரியாயிடும். சர்க்கரை கரையும் போது இலகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேரட் வதக்கும் பொழுது அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பால் ஊற்றி நம்ம வேக வைக்கிறோம். நல்லா பால் ஊற்றி வேக வைக்கும்போது பாலெல்லாம் சுண்டுற அளவுக்கு நமக்கு கேரட்டும் வெந்துடும், பாலெல்லாம் நல்லா சுண்டிடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சர்க்கரை போடுவோம். சர்க்கரை போட்டவுடனே கொஞ்சம் இலகி அந்த சர்க்கரையோட அந்த பாகு வந்து இருக்கும். இதுவும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அல்வா வந்து வடசட்டியில் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜ் தான் நம்ம வந்து எடுக்கணும். அல்வா ரெடி ஆகிடுச்சு, நம்ம இறக்க போகிற ஸ்டேஜ். இன்னொரு 5 நிமிஷம் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி இருக்குது. இதுவும் கொஞ்சம் நல்லா சுண்டணும், சுண்டி அப்படியே சுருண்டு வரணும். இப்போ தண்ணியெல்லாம் சுண்டி இருக்குது பாருங்கள். இப்போ அல்வா வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு நமக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்து வச்சுருக்கிற மீதி நெய்யை சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்துனோடனே அல்வா ரொம்ப சூப்பராக இருக்குது வாசனை. இப்போ வந்து அல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம நெய் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் அல்வாவோட வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது. அது கூட பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கலாம். இப்போ உனக்கு அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது மேலே கொஞ்சமாக வெள்ளரி விதை தூவிக்கலாம். இப்போ நம்ம ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியான கேரட் அல்வா நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.